தமிழ்ச்செல்வி இந்த கோலத்தில் வந்ததை பார்த்ததுமே வசந்தியால் ஏற்றுக்க முடியலை. வசந்தி இதை ரொம்ப கேட்டுட்டு ரொம்பவே அழுகவும் செய்கிறாங்க. ஏண்டி உன் வாழ்க்கை மட்டும் இப்படி போயிடுச்சு, நீ எப்படியெல்லாம் வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் உன் வாழ்க்கையில் மட்டும் ஏண்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அழுகவும் செய்ய. அம்மா இப்போ எதுக்கு அழுகிறேன்? முடிஞ்சு போன எந்த விஷயத்தையும் பற்றி பேசி இனி எந்த பயனும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் என்ன முடிவு எடுக்கணும், எப்படி வாழணுன்றதை நான் எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையை தீர்மானிக்க இனி யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, உனக்கும் தான் அப்படின்னு தம்மாவை பார்த்து கோவமாகவே பேசவும் செய்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வியும். ஆமாம், வீட்டில் அப்பா இல்லைன்னு தனம் கேட்க, அப்பா இன்னும் வரவே இல்லையடி, அவர் எங்கே போனாரு என்ன பண்ணுறாருன்னு எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? அப்பா வீட்டில் தானே இருப்பார், குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பாரு அப்படின்னு தனம் சொல்ல, இல்லடி நேற்று நைட்டு நீ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தல, அதுக்கப்புறமாவே கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லும்போதும், ஆமாம் அப்பா எங்கே இப்போன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அம்மா உன் மாமனார் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவருக்கு தெரியும், அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் என் மேலேயே பழிய போட்டால் நான் என்னதாம்மா பண்ண முடியும்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே செல்லப்பாண்டி வராங்க. செல்லப்பாண்டி அவசரமாக ஓடி வர, தமிழ் இப்போதான் தமிழை நான் எல்லா நியூஸையும் பார்த்தேன், என்னாச்சு? இங்கே ராஜாங்க ஐயாவை போலீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமே, என்னென்னமோ நடக்குது, எனக்கு என்ன சுற்றி நடக்குது எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் எங்கே போனீங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்கன்னு சொல்ல, என்ன தமிழ் மறந்துட்டியா? அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுமே சரி எங்கே போனாங்க என்னன்னு எதுவுமே தெரியலை. முதல்ல ஜெனி வீட்டுக்கு தாம்மா நான் போனேன். ஜெனியை போய் பார்க்கலான்னு பார்த்தா ஜெனியும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருப்பாங்க போல், வெளியே யாருமே இல்லை. அதுக்கும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசக்கூட முடியலை. அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் இருந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டப்போ தான் அவர் விவரத்தை சொன்னார். எங்கேயோ ஆட்கள் கூட சேர்ந்து இங்கே மில்லு பக்கம் போகிறதா பேசிகிட்டு இருந்ததா சொன்னார். அதனால தான் நானும் அங்கே போனேம்மா. அங்கே போய் பார்த்தா சக்தி தம்பியை நிறைய பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழியே தெரியல, சக்தி தம்பி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் நானும் போய் இந்த சக்தி தம்பியை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். ஒரு வழியாக சக்தி தம்பியும் நானும் சேர்ந்து அங்கே இருக்கவங்களெல்லாம் அடித்து போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோமா. எங்கே நாங்கள் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாலோ இல்லை இங்கே வந்தாலோ மாட்டிப்போம், ஏதாவது சக்தி தம்பிக்கு ஆயிடுமோன்ற ஒரு பயத்தில் சக்தி தம்பியை நான் தான்ப்பா பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? சக்திக்கு ஏதோ ஆயிடுச்சா, அவங்கள கொலை பண்ணி எங்கள் ஆற்றுக்கரையோர பக்கம் போட்டிருக்கதா சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துச்சே, அதெல்லாம் உண்மை கிடையாதா? அப்போ சக்திக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்க, ஐயோ இல்லைம்மா, நான் தான் சொல்கிறேன்ல சக்தி தம்பிக்கு எதுவும் ஆகலை, அந்த தம்பி பத்திரமா தான் இருக்கு. ஆனால் நியூஸ்லேயே இப்படி போட்டாங்க, கடைசியில் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நியூஸை போட்டு ராஜாங்கத்தை இங்கே உள்ளே தள்ளணும் அப்படின்ற கேள்வி இங்கே 2 பேருக்குள்ளேயும் வருது. அப்பா சக்தி மட்டும் வெளியே வந்துட்டுனா சக்தியோட உயிருக்கும் ஆபத்து. அதே நிலைமையில் சக்தி உண்மையை சொன்னால் மட்டும்தான் ராஜாங்க மாமாவை வெளியே கொண்டு வரவும் முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா தமிழ், சரி வா உடனே கிளம்பு, என்ன இதுன்னு பார்த்தலான்னு சொல்ல, அப்பா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்திருக்கேன். எந்த உறவுன்னு சொல்லி நாங்கள் நிற்க முடியும்? அப்பா என் மேலே எந்த பழியும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் இந்த முயற்சி எடுத்தால் போதும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, தமிழ் சொல்கிறதாங்க சரி, இனிமே தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்கு வாழ போக வேண்டாம்னு சொல்ல, என்ன வசந்தி நீயும் அறிவு கட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான்னு செல்லப்பாண்டி சொல்ல, நான் சரியாக தாயா சொல்கிறேன், நீயா ஒரு முடிவெடுத்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் போதும், அதனால் நம்ம பொண்ணு படுற கஷ்டமும் போதும். இதுக்கப்புறமும் நம்ம பொண்ணு அங்கே இருந்து வாழ்ந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? நானும் ஒரு முடிவை எடுத்துட்டேன், இனிமே என் பொண்ணு டாக்டர் படிப்பை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு வசந்தி சொல்ல, சரி இதை பேசுகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நான் உடனே போய் சக்தி தம்பியை எப்படியாவது அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்ல, உடனே இங்கே தமிழ் சொல்கிறாங்க, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சக்தி வெளியே வரணுன்றது கூட இங்கே அவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களுடைய சதியாக கூட இருக்கலாம்லன்னு சொல்ல, ஆமாம்மா கொலை பண்ண முயற்சி பண்ணது யார் தெரியுமா? அந்த நீதிமானும் அந்த தாமஸும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆட்களை அடிக்கும்போது உண்மையை சொல்லிட்டாங்க தமிழ்னு சொல்ல, அப்பா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசியல் கட்சி இது எல்லாத்தையும் தாண்டி தனி பகையே இருக்கும் போல். அப்பா சக்தியை வெளியே கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை, அவனை ரொம்ப கவனமாகவே நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாடி நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில் இங்கே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ராஜாங்கத்தை. கோர்ட்டில் ராஜாங்கம் நிற்க ராஜாங்க பக்கத்துக்கு வக்கீலும் வாதாடுறாங்க. இது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் என் கட்சிக்காரரை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அடித்து கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் தரப்பில் ஒரு வக்கீல் வாதாடுறாங்க. அதே போல தான்
ஜெனியும் இருக்காங்க, தான் அப்பாவும் இவரும் சேர்ந்து தான் இங்கே சக்தியை கொலை பண்ணது. அப்போ ஃபோனில் பேசினதை நான் என் காதால் கேட்டேன். எல்லாருமே நாடகம் ஆடி தான் இந்த விஷயத்த பண்ணவும் செஞ்சுருக்காங்க. சக்தியை கொலை பண்ணுறதா இவங்களுடைய நோக்கமே. இன்றைக்கி என் சக்தி என் கூட இல்லை. கல்யாணம் ஆன மறுநாளே என் சக்தியை இழந்துட்டு நான் நின்றுட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமான என் அப்பாவுக்கும் இவருக்கும் சரியான தண்டனை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஜெனி ஒரு பக்கம் சத்தமாக இங்கே அழுதுகிட்டே புலம்பவும் செய்ய, இங்கே ராஜாங்கத்து மேலே பழிய போட்டிருக்காங்க. அதில் ராஜாங்கமும் சிக்கவும் செஞ்சுருக்காரு. நீதிபதி தீர்ப்பு எழுத போகிற அந்த சமயத்தில் தான் இங்கே செல்லப்பாண்டி சக்தியோட வந்து நிற்க, இதை பார்த்த ஜெனி ரொம்ப சந்தோஷத்தோட இங்கே கீழே ஓடி வந்து, சக்தி உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு நிமிஷம் இரு ஜெனி அப்படின்னு நேராக அந்த கூண்டுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. சார், என் பேர் சக்தி, நான் தான் ஜெனியும் இங்கே உயிருக்கு உயிரை காதலிச்சோம். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்தது. கல்யாணம் ஆன அன்னைக்கே பெரிய பிரச்சனை. இவர் தான் எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் செஞ்சார். ஆனால் நடந்த பிரச்சனைக்கும் இதோ நிற்கிறாரே ராஜாங்க ஐயாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம், இந்த தாமஸும் நீதிமானும் சேர்ந்து தான் என்னைய கொலை பண்ண முயற்சி பண்ணினாங்க. அதுதான் உண்மை. அப்படி நடந்த சமயத்தில் என்னை காப்பாற்றினதே இங்கே செல்லப்பாண்டி, என்னுடைய ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்வியோடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாயா. ஆனால் என்ன விஷயம் என்ன விவரம்னு முழுசாக தெரியலை. ஜெனி தனக்கு ஃபோன் பண்ணதாகவும் பேசிக்கிட்டு இருந்த போதே கட்டானதாகவும் அப்பா நீங்கள் உடனே போய் என்னென்ன பாருங்கன்னு சொல்லி தமிழ் தன்னை அனுப்பி வச்சதாகவும் செல்லப்பாண்டி கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதனால தான்யா நான் போய் பார்த்தேன். விசாரிச்சப்போ தான் விஷயம் தெரிஞ்சது அவங்க சக்தியை கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்கன்னு. அப்போதுக்கு பிறகுதான் நான் சக்தியை போய் காப்பாற்றவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்ல, அப்போது அடையாளம் கண்டன்னு சொன்னியம்மா, அப்போ அந்த ஆணுடைய உடல் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், முகமெல்லாம் சரியாக தெரியாததுனால சிதைஞ்சு இருந்ததுனால அது சக்தி தானே எனக்கு தெரியலை. ஆனால் சக்திக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் அவருடைய உடம்புல நான் பார்த்ததுனால தான் நான் இது சக்தியாக இருக்குமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி உடம்புல என்னுடைய ஜெனின்ற பேரை பச்சை குத்திருந்தாரு, அதை வச்சு தான் நான் அவருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நீதிபதியும், அப்போது அது இங்கே சக்தியுடைய உடல் கிடையாது, சக்தியுடைய உடல் போல் செட் பண்ணி அங்கே வச்சதுக்கான காரணம் அப்போது ராஜாங்கத்து மேலே பழி வரணுன்ற ஒரு நோக்கம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றாங்க இங்கே நீதிபதியும். அதுக்கு பிறகு தான் நீதிமானை தாமஸை நிற்க வச்சு கோர்ட்டில் இங்கே நீதிபதியை கேள்வி கேட்குறாங்க. அப்போது இது முழுக்க நீங்கள் செஞ்ச சதி தானே அப்படின்னு சொல்ல, இங்கே எதுவுமே பேசாமல் நிற்க போலீஸ் ஒரு மிரட்டினதும் அந்த நீதிமானே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக நான் அந்த தேர்தலில் நின்று ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி இங்கே ராஜாங்கத்து மேலே போடணும் முயற்சி பண்ணேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் சக்தி தப்பிச்சதுனால இந்த அமைச்சர் பதவி இவருக்கு வந்துடக்கூடாது, அமைச்சரில் வந்துட்டு மனு தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் இந்த ஒரு பணத்தை எடுத்து அதை ஆத்தங்கர பக்கத்தில் போட்டு அது சக்தி தானே எல்லாரையும் நம்ப வச்சேன். எல்லாரும் நம்பவும் செஞ்சாங்க. நான் நினச்சது போல் ராஜாங்கத்து மேலே பழி விழவும் செஞ்சது. ராஜாங்கம் தான் கொலை பண்ணார் நினச்சி அவருடைய அமைச்சர் பதவியையும் எடுத்துக்கிட்டாங்க. இனி அவர் அமைச்சரும் இல்லை, இனிமேல் அமைச்சராகவும் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் இனிமேல் இந்த தேர்தல் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு நீதிமான் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதுக்காக தான் நான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணேன். அதுக்கு இடையில் சக்தியே வந்தாலும் அவனை போட்டு தலையும் ஆட்களை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நீதிமான் தான் மூலமே வாக்குமூலமும் கொடுத்துட்றாங்க இங்கே மிரட்டலுக்கு பயந்து. அதுக்கு பிறகு உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுது. இங்கே ராஜாங்கம் குற்றமற்றவர்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதியை வந்துட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காகவும் பொய்யான ஒரு பழியை நிறுத்தவங்க மேலே போட்டதுக்காகவும் தாமஸ்க்கும் அந்த நீதிமானுக்கும் தண்டனை கிடைக்கவும் செய்து. இந்த நேரத்தில் வெளியே வந்த எங்கள் செல்லப்பாண்டி, அப்போ நான் கிளம்புறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு என்றைக்குமே வாழ வரமாட்டா. இனிமே அவளை வாழணும்னு சொன்னாலும் உங்கள் குடும்பத்தோட வாழ வைக்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் விருப்பமே கிடையாது. அது காலத்துக்குமே நடக்காது. என் பொண்ணு தப்பு பண்ணலை, நான் அவள் தப்பு பண்ணலைன்றதை நான் இப்போ நிரூபிக்க என்னால் முடியும். ஆனால் உங்ககிட்ட நிரூபிக்கணுன்ற அவசியம் என் பொண்ணுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. தப்பு பண்ணாத நீங்கள் ஜெயிலில் இருந்து தண்டனை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால தான் நான் ஓடி வந்து உதவி செஞ்சேன். மற்றபடி இனி உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த விதமான தொடர்புமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, போதும், என் பொண்ணுக்கு நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும் போதும். இதுக்கப்புறமும் அவளை உன் வீட்டுக்கு அனுப்பி அவள் கஷ்டப்படட்டும்னு என்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு அப்பனா இனி நான் என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்வேன். ஒரு அப்பனா இருந்து என் பொண்ணை எந்த அளவுக்கு படிக்க வச்சு அவளை கவுந்து பண்ண முடியுமோ நான் பார்த்துப்பேன். என் பொண்ணையோ இல்லை என் பொண்ணுக்கு பிறகு பிள்ளையோ தேடி நீ ஒரு நாளும் வரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிச்சுட்டு செல்லப்பாண்டி அந்த இடத்த விட்டு போக சேதுவும் ராஜாங்கவும் அப்படி அவமானப்பட்டு நிற்கிறாங்க எங்கள் செல்லப்பாண்டி முன்னாடி.